அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம மக்காசோளம் இயந்திரத்தை விட்டு அறுவடை செஞ்சோம். அதில் நிறைய மக்காசோளம் உதிர்ந்துருச்சுங்க. அதை நாம் ஆட்களை விட்டு தயாரித்தோம். இன்னும் நிறையா சோளம் இருக்குங்க. நாம் அதை டீப்பாக பார்த்து அதை எடுக்கணும். ஆடுகள் நாம் மேய்ச்சலுக்கு செல்லும்போது அதிகமான சோளம் சாப்பிட்ருங்க, ஜீரணிக்காது. நாம் ஆட்களை விட்டு பொறுக்கிட்டோம், சோளம் இருக்காதுன்னு நாம் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லுவோம். அது நிறைய சோளம் சாப்பிட்ருங்க, ஜீரணிக்காது. அதனால் நாம் டீப்பாக ஆடு மேய்ச்சலுக்கு செல்லும் போதே நாம் அதை பார்த்து எடுத்துடணுங்க. இந்த மாதிரி நிறைய மறைந்திருக்கும். அதிகம் சாப்பிட்ருங்க. நாம் இந்த மாதிரி எடுத்துட்டா அது சாப்பிடாது. நாம் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் போது இப்படி நாம் எடுத்துடணுங்க. அதிகமாக சாப்பிட்ருச்சு, ஆடுகள் ஜீரணம் ஆகலை, உடனே நாம் ஓம வாட்டர், ஓமத்திரான்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1/4 லிட்டர் ஆடுகளுக்கு கொடுத்துருங்க. அது ஜீரணம் ஆகிரும். சோளம் 2-3 நாட்களுக்கு சோளம் கொடுக்காதீங்க. தண்ணீரும் தீவன தண்ணீர் கொடுக்காதீங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் 4 1 3